சவுதியில் உள்ள தூதரகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து சிறப்பித்தனர். We now commence today's celebration. I have the honor of inviting our ambassador to the Kingdom of Saudi Arabia, Dr. Suhail Azad Khan, to kindly hoist the national flag. I also request everyone then to rise for the national anthem. ये सोच के मैं उतराता हूँ, भारत का रहने वाला हूँ, भारत की बात सुनाता हूँ, है पी जहाँ की मेरी सदा। ओ हो गगन है सांधी माटे है तेरे कांधे हरियाली चून सरसराती है। சவுதி அரேபியாவில் வாழும் இந்தியர்கள் இங்கு இருந்து கொண்டே இந்தியாவின் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். அதனுடன் இந்தியா சவுதி உறவுகளில் நீண்ட ஒரு வளர்ச்சிக்கு நிறைய பங்காற்றி வருகின்றனர். இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவதில் சவுதி வாழ் இந்தியர்களின் பங்கு அளப்பரியது என்றும் தூதர் கூறினார். சுதந்திர தின விழாவை தொடர்ந்து இந்திய தூதருடன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு கேள்விகளை எழுப்பினர். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சார்பாக சவுதி தமிழ் நியூஸ் கலந்து கொண்டது. சவுதி தமிழ் நியூஸ் நிர்வாக குழு உறுப்பினர் ரியாஸ் அவர்கள் கலந்து கொண்டார். சவுதி அரேபியாவில் இந்தியர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்தும் தூதரகம் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் கலந்த ஆலோசனையும் நடைபெற்றது. பல்வேறு வழக்குகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்தியர்கள் தொடர்ச்சியாக சந்திக்கும் பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது, சிக்கலில் உள்ளவர்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ஜித்தா இந்திய துணை தூதரக முற்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட கான்சல் ஜெனரல் ஃபஹத் அகமது கான் சூரி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அங்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த ஏராளமானோர் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சவுதி அரேபிய மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.